வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேற்கு ஆசியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என சுரேஷ் சாலே உறுதி. தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கத்தை கடத்த உதவிய விமானியை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச கொலை செய்ததாக அறிவிப்பு. அமெரிக்க விடுதியில் பாலியல் லீலைகளில் ஈடுபட்ட இலங்கை பிக்கு கைது. பயணத்தடை விதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மீண்டும் விசாரணை. செம்மணி மனித புதைகுழியில் 380 எலும்புக்கூடுகள் அடையாளம். திருகோணமலை கடற்படை தளத்தின் சித்திரவதை முகாமிற்கு சீல் வைப்பு. பிரித்தானிய இளவரசியின் மருத்துவ ஆவணங்களை விற்பனை செய்வதற்கு முயற்சி. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழகம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பயணம் முன்னெடுப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபேசூரிய மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டுள்ளது. மனுதாரரான கோட்டாபாய ராஜபக்ச சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளதுடன் பிரதிவாதிகள் சார்பில் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுஹார்சி ஹேரத் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிசகர, அதன் நிலைய பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் உள்ள அரச புலனாய்வு சபையின் முன்னாள் இயக்குநர் சுரேஷ் சாலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என வலியுறுத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலுக்கு மீண்டும் திரும்பவில்லை எனவும் மரண தண்டனையே மிகவும் பொருத்தமானது எனவும் சுரேஷ் சாலே தெரிவித்ததாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சாலே அவரது தனிப்பட்ட வழக்கறிஞருடனான சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்வது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் விடுத்த கோரிக்கை ஆகியவற்றை வழக்கறிஞர் சுரேஷ் சாலேவிடம் தெரிவித்தார். இதன்படி தற்போதைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு சுரேஷ் சாலேவிடம் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். எனினும் குறிப்பிட்ட அந்த தடுப்பு கூடத்திற்கு தான் திரும்ப விரும்பவில்லை எனவும் அந்த இடம் ஒரு நரகம் எனவும் தெரிவித்துள்ள சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு இயக்குநருக்கு தன் மீது தனிப்பட்ட விரோதம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அண்மையில் சுரேஷ் சாலே பகிரங்கமாக விசாரிக்கப்பட்டதாக கூறப்படும் நாள் தொடர்பான காணொலி காட்சிகள் எதுவும் இல்லை என குற்றவியல் புலனாய்வுத்துறை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. ஒரு மாதத்திற்கு முந்தைய காணொலி காட்சிகள் மாத்திரமே உள்ளதனால் மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையின் காணொலி காட்சிகள் எதுவும் இல்லை என குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்புடைய காணொலி காட்சிகளை பெறுவதற்காக மற்றொரு தரப்பினரிடமிருந்து கணனி உதவியை பெறுவதில் தனது கவனத்தை செலுத்தியுள்ளது. சுரேஷ் சாலை தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறையிடம் இருந்து மேலும் பல அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கைகளை 26ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை தங்க நகைகளை வடக்கிலிருந்து விமானம் மூலம் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவின் பணிப்புரையின் பேரில் கொழும்பிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தங்கங்களை கொண்டு வந்த விமானி சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் விமானத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் தொடர்பில் இன்று வரை எவ்வித தகவலும் இல்லை எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறுதிப் போரின் போது வடக்கில் கைப்பற்றப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்ததில் தங்கங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அத்தகவல் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவிற்கு அறிவிக்கப்பட்டது. எனினும் இவ்விடயம் அப்போதைய இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகாவிற்கு தெரியாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட கொள்கலன் தங்கங்கள் உலங்கு வானூர்திகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. ஒரே விமானி மூலமாக இவர்கள் கொழும்பிற்கு இவற்றை பரிமாற்றியமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே இறுதி கொள்கலன்களை பரிமாற்றிய துப்பாக்கிதாரிகள் இன்று வரை காணாமற் போயுள்ளதாகவும் விமானி துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்து விட்டதாகவும்
இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதற்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லை என்ற நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தங்கம் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் வாக்குமூலம் ஒன்றும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்தங்க ஆபரணங்கள் இதுவரை காலம் இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு சொந்தமான விசேட பாதுகாப்பு பெட்டகங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் உள்ள விடுதியொன்றில் நடத்தப்பட்ட போலீஸ் சோதனையின் போது இலங்கை தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் சோதனையின் போது பாலியல் சேவைகளை பெற முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 7 பேரில் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவரும் அடங்குவதாக பாஸ்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் வசிக்கும் 32 வயதான மகாயாயே வினித்த என்ற தேரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை குறித்த விடுதி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்து தொடரை முன்னிட்டு மனித கடத்தல் மற்றும் தவறான தொழில் ஒழிப்புக்காக பாஸ்டன் போலீசாரினால் இச்சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வணிக ரீதியிலான பாலியல் தொழிலுக்காக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பயன்படுத்தப்படும் விளம்பர வலையமைப்பை கண்டறிவதே இந்நடவடிக்கையின் நோக்கம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் மகாயாய வினித தேரர் உட்பட கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களுக்கும் எதிராக பணத்திற்கு பாலியல் சேவைகளை பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் பாஸ்டன் மத்திய மாநகர நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட தேரர் அமெரிக்காவின் டஃப்ஸ் பல்கலைக்கழகத்தின் பௌத்த மத ஆலோசகராக பணியாற்றி வந்தவர் எனவும் இச்சம்பவத்தை தொடர்ந்து அவர் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாயாயே வினித துறவி 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் குறித்த பல்கலைக்கழகத்தின் பௌத்த மத ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அங்கு பௌத்த தியான சங்கத்திற்கு வழிகாட்டுதல், தியான நிகழ்ச்சிகள் மற்றும் போதனைகளை நடத்தும் பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். இலங்கையில் பிறந்த இவர் தனது 10வது வயதில் துறவரம் பூண்டதுடன் 2022 ஆண்டு மே மாதத்தில் முதுகலை பட்டத்தை பெற்றிருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படவில்லை என்ற போதிலும் வழக்கு விசாரணை எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் விசேட வசதிகளை கொண்ட 25 அமைச்சர் பங்களாக்கள் எந்தவொரு பயன்பாட்டிற்கும் உட்படுத்தப்படாமல் கடந்த 2 வருட காலமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சர் பங்களாக்களை முதலீட்டு திட்டங்கள், வீடுகள், தூதரக அலுவலகங்கள் மற்றும் ஏனைய அலுவலகங்களுக்காக ஒதுக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பங்களாக்கள் 16 பொருளாதார ரீதியாக பயனுள்ள மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் முதலீட்டு திட்டங்களுக்கும் 9 பங்களாக்களை தூதரக அலுவலகங்கள் மற்றும் வீடுகள், ஏனைய அலுவலகங்களுக்காக ஒதுக்குவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. 5 தூதரக அலுவலகங்களை நடத்திச் செல்வதற்காக ஏற்கனவே அமைச்சர் பங்களாக்கள் கோரப்பட்டுள்ளன. இந்த பங்களாக்களை கையளிக்கும் பணிகளை நடைமுறைப்படுத்துவதற்காக வழிகாட்டல் குழு ஒன்று நியமிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அமைச்சரவையின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக குறித்த உயர் அதிகாரி தெரிவித்துள்ளார். சில அமைச்சர் பங்களாக்கள் அமைந்துள்ள பிரதேசங்களின் அடிப்படையில் அவற்றை வீடுகள் அல்லது சாதாரண அலுவலகங்களாக மாத்திரமே பயன்படுத்த முடியுமே தவிர முதலீட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 4 அமைச்சர் பங்களாக்கள் தற்போது விசேட நீதிமன்றங்களுக்காகவும் 1 பங்களா இளஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிற்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சு அறிவித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது தொடர்பாக முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டாம் என பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் இலங்கை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் தனது ஆதரவை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் நினைத்த மாத்திரத்தில் அல்லது அவசரமாக அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டாம், சம்பந்தப்பட்ட தரப்பினரின் ஆலோசனைகளையும் பங்களிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அத்துடன் நீதிமன்றம் தொடர்பில் உள்ள நம்பிக்கை மற்றும் அதன் சுயாதீனத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு, சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கும் நீதிமன்றத்தின் சுயாதீனத்திற்கு மதிப்பளிக்குமாறும் பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கம் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 1978 ஆண்டு அரசியலமைப்பு அமுல்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து நடைமுறையில் உள்ள மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் ஓய்வு பெறும் 63 வயதெல்லை மற்றும் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் ஓய்வு பெறும் 65 வயதெல்லை ஆகியவற்றை தன்னிச்சையாக மாற்றியமைக்க கூடாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மே 25ஆம் தேதி மேற்கண்ட காரணங்களை சுட்டிக்காட்டி கடிதம் ஒன்றின் மூலம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது குறித்து இதுவரை அரசாங்கத்திற்குள் எந்தவொரு கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை என அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை
சுகாதாரத்துறை அமைச்சருமான நலிந்த ஜெயதிஸ் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்காக அரசு புலனாய்வு பிரிவினர் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் காரணமாகவே இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்படவிருக்கும் விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து குறித்த நபர்கள் பல்வேறு வழிகளில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நிலவும் சந்தேகம் காரணமாக அவர்களை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சில பிரிவுகளினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஆகியன கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் சிலருக்கு நீதிமன்றத்தின் ஊடாக வெளிநாட்டு பயணத்தடைகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்தது. இதேபோன்று நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் உட்பட பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக எதிர்வரும் சில வாரங்களுக்குள் சில முக்கிய அரசியல்வாதிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினமும் பல எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் குழந்தை ஒன்றும் சிறுவர் ஒருவருடையதுமாக 5 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 27ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் இன்றைய அகழ்வு பணிகளின் போது எலும்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியில் இரும்பு வளையம் போன்ற சான்று பொருள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி ஒருவருடைய பிளாஸ்டிக் காப்பை ஒத்த பொருள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 380 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 362 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்படை முகாமிற்குள் கன்சைட் என்ற பெயரில் இயங்கி வந்த மிகவும் இரகசியமான நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 60 பேருக்கும் அதிகமான நபர்களை குறித்த முகாமில் தடுத்து வைத்து சித்திரவதைக்குள்ளாக்கி கப்பம் பெற்றுக்கொண்டமை உள்ளிட்ட பல பாரிய குற்றங்களுடன் இந்த இடத்திற்கு தொடர்பு இருப்பதாக நீண்ட நாட்களாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த இரகசிய சித்திரவதை முகாம் வளாகத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக திருகோணமலை நீதவான் விஜயம் செய்யவுள்ளார். தற்போது நீதிமன்றில் விசாரணையில் உள்ள 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தவிர பல நபர்கள் இந்த இரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகளுடன் கூடிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேகாலியைச் சேர்ந்த சாந்த என்பவரின் வழக்கு பொல்ககாவெல நீதவான் நீதிமன்றில் விசாரிக்கப்படுகின்றது. கொழும்பில் மேலும் 2 தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு இலக்கம் 3 நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இப்பாகமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதீப் என்பவரும் திருகோணமலையைச் சேர்ந்த 2 இளம்பெண்களும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும் நீதிமன்றிற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த இரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில நபர்களும் அது சார்ந்த நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சில தரப்பினரும் தற்போதைய நிலையில் நீதவான் முன்னிலையில் இரகசிய வாக்குமூலங்களை வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவின் அடுத்த வாரிசான இளவரசர் வில்லியமின் மனைவி வேல்ஸ் இளவரசி கேட் மிடில்டனின் இரகசிய மருத்துவ ஆவணங்களை பணத்திற்காக விற்க முயன்ற முன்னாள் மருத்துவமனை ஊழியர் ஒருவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் லண்டன் கிளினிக் என்ற தனியார் மருத்துவமனையில் இளவரசி கேட்டிற்கு அடிவயிற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதன்போது பணிபுரிந்த ஊழியர் ஒருவர் இளவரசியின் மிக முக்கியமான தனிப்பட்ட மருத்துவ தகவல்களை திருடி அவற்றை நிதி ஆதாயத்திற்காக வெளியில் விற்க முயன்றதாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து பிரித்தானியாவின் தகவல் ஆணையர் அலுவலகம் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் குறித்த தற்காலிக ஊழியர் திட்டமிட்டு இளவரசியின் தனிப்பட்ட தரவுகளை தவறாக பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து குறித்த ஊழியருக்கு எதிராக முறையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தவறு ஒரு தனி நபரினால் மாத்திரமே செய்யப்பட்டதாகவும் லண்டன் கிளினிக் மருத்துவமனையின் பொதுவான பாதுகாப்பு கட்டமைப்பில் எந்த குறைவும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 44 வயதான இளவரசி கேட் கடந்த ஆண்டு தமக்கு ஏற்பட்ட புற்றுநோய் பாதிப்பில் இருந்து மீண்டும் தனது அரசு பணிகளுக்கு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பயணம் திட்டத்தை செயற்படுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழக அரசாங்கத்தின் போக்குவரத்து துறையின் செயற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. 21,527 அரச பேருந்து மூலம் நாளொன்றிற்கு 2 கோடி பயணிகள் தமது பயணம் செய்வது பற்றியும், அதில் 64% பயணிகள் கட்டணமின்றி பயணம் செய்வது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை செயற்படுத்துவது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது, போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் தமிழக முதலமைச்சர் இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் எனவும், பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறைமையை அமுல்படுத்த வேண்டும் எனவும், பேருந்துக்கு தனிவழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்டத்தை அமுல்படுத்துவது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது விஜய் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன், தலைமைச் செயலாளர் மு. சாய்குமார் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்காசியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியுடனான இரவு விருந்தின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். G7 உச்சி மாநாட்டை தொடர்ந்து வெர்சாய் அரண்மனையில் மேக்ரனுடன் இரவு உணவு அருந்திய டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதியில் கையெழுத்திட்டார் என்ற செய்தி குறித்து வினவிய போது கையெழுத்திடப்பட்டதை உறுதிப்படுத்த முடியும் என குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையொப்பமிடப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயும் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.